மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு இளைய தலைமுறையினர், பல்வேறு அரசியல் கட்சியினர், பல்வேறு இயக்கவாதிகள், அமைப்புவாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இணைவதற்கு தேதி கேட்டு காத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக நாங்கள் உங்கள் கருத்தை பலப்படுத்துவதற்காக உங்களோடு பேச இருக்கிறோம். பல பெயர்களை எழுதி தந்திருக்கிறார்கள். சங்கர், கணேஷ், பிரபு, அஜித், விஜய், வரதராஜன், கணேஷ் குட்டி, அண்ணாராஜ், பாண்டியன், மணிகண்டன், செந்தில் பரியாச்சி, சரவணன், குமார், சுரேஷ், ஆட்டோ சரவணன், இது போன்ற எண்ணற்ற கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள், இன்றால் உறுப்பினர்கள் என்று பல பொறுப்பாளர்கள் என்னோடு வருகின்றிருக்கிறார்கள். இப்ப இணைந்திருக்கின்ற நான் பெயர் வாசித்த இந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட இன்னும் இணைய இருக்கின்ற நண்பர்களையும் அரவணைத்து நம் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் இவர்கள் அனைவரையும் உங்கள் சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக, உறவாக கருதி நீங்கள் எதிர்வரும் காலங்களில் தொகுதிக்கான உட்கட்சி தேர்தலின் போது தொகுதி வாரியாக நான் அழைக்கின்ற போது குறிப்பாக இப்போது சேர்ந்த ஒரு உறவை கூட நீங்கள் விடாமல் அவர்களை அரவணைத்து அழைத்து நம் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறதோ அதுபோன்று அவர்களுக்கும் இந்த உறுப்பினர் படிவங்களை தந்து முறையாக கிளை, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, ஒன்றிய பகுதிகளில் உறுப்பினர்களை சேர்த்து அந்தந்த பகுதிகளிலும் ஏற்கனவே இருக்கிற பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களும் புதிதாக வருகின்ற உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் இணைத்து முறையாக முன்னணி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இரண்டர கலந்து அவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய பொறுப்புகளையும் வழங்கி அவர்களையும் நீங்கள் அரவணைத்து இந்த கட்சியை நீங்கள் முறையாக இந்த சேலம் மாவட்டத்தில் நடத்தினால் கண்டிப்பாக நான் பத்திரிகையாளர்கள் சொன்னது போல் இங்கே திமுக, அதிமுக என்கிற அரசியல் கட்சியை விட இளைஞர்கள் நிறைந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகச்சிறப்பாக இருக்கும். 13 ஆண்டு காலம் நீங்கள் தனியாக இருந்து உழைத்த அந்த உழைப்புக்கு வலு சேர்ப்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு இளைய தலைமுறையினர், பல்வேறு அரசியல் கட்சியினர், பல்வேறு இயக்கவாதிகள், அமைப்புவாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இணைவதற்கு தேதி கேட்டு காத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் என்னோடு நெருங்கி பழகின்ற சேலம் மாவட்டத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரியும். நேற்று கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தி என் காதுகளுக்கு வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மெரினாவிலும், சென்னை சேப்பாக்கத்திலும் ஆயிரக்கணக்கான ஒன்று திரண்டு ஐயா சகாயம் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். மக்கள் பாதை என்ற அமைப்பை. இன்றைக்கு அந்த அமைப்பினுடைய முன்னணி நிர்வாகிகள் என்னை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஐயாவின் தலைமையில் மக்கள் பாதை என்கிற அமைப்பின் கீழ் லஞ்சம், லாவண்யம், ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க இருக்கிறோம். அந்த முடிவு உங்களை அரசியல் ரீதியாக நாங்கள் உங்கள் கருத்தை பலப்படுத்துவதற்காக உங்களோடு பேச இருக்கிறோம். அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய அளவில், உலக அளவில் கவனம் பெற்ற கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப உதயகுமாரன் தன்னுடைய பச்சை தமிழகம் என்னும் அரசியல் கட்சியை நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்து நேற்றைய தினம் நடைபெற்ற நம் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் பங்கேற்றிருக்கிறார், கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் இத்தனை நிர்வாகிகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 15 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் மிக வலுவாக வளர்வதற்கு தமிழ் தேசியம் என்கிற அந்த கருத்திலை முற்றுமுதலுமாக உள்வாங்கி தமிழீழ தேசிய தலைவன் அந்த இயக்கத்தின் தலைவராக மானசீகமாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்சி தலைமையிடம், தலைவரிடம் தங்கள் உயிரியை கூட அந்த கட்டமைப்புக்காக, அந்த இயக்கத்திற்காக தரக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த தம்பி பிரபாகரன் வருகின்றிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் வருகின்றிருக்கிறார். வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் ராணுவ வீரர் தேவேந்திரன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த தம்பிகள் இன்றைக்கு பூபாலன் உள்ளிட்ட தம்பிகள் வருகின்றிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் என்னால் பட்டியலிட முடியும். நான் அரசியல் நாகரிகம் கருதி இதுவரையில் என்னை சந்தித்தவர்கள், என்னை வந்து பார்த்துவிட்டு
உங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, நீங்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் பயணிப்பீர்கள் என்று கேட்டுவிட்டு சென்றவர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கிறது. இன்றைக்கு தங்கதுரை சொன்னது போல், தம்பி சதீஷ் சொன்னது போல், பல தம்பிமார்களுக்கு நான் ஏற்கனவே தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், முரண்பாடு இருந்தால், நீங்கள் தமிழ்நாட்டில் 2 அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட 2 அரசியல் கட்சிகள் தான் தங்கள் கொள்கை தலைவராக, வழிகாட்டி தலைவராக, முன்னெத்தியாராக அந்த கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களின் உள்ளங்களிலும் விதைத்த ஒரு மகத்தான தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன். அப்படி ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற 2 அரசியல் கட்சிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அன்பு உறவுகளுக்கு ஏதாவது மாச்சரியம் இருந்தால், கருத்து முரண்பாடுகள் இருந்தால், நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கோ, காங்கிரசுக்கோ, திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ அல்லது புதிதொரு அரசியல் கட்சிக்கோ செல்வதை காட்டிலும் நீங்கள் என்னோடு கைகோர்த்து கரம் கோர்த்து களமாட வாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஏதாவது மாறுபாடு இருந்தால், கருத்து மோதல்கள் இருந்தால், தொடர்ந்து பயணிக்க இயலாத சூழல் இருந்தால், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த வேண்டுகோள் இனியும் வைக்க முடியுமா என்று சொன்னால், இன்றைக்கு இங்கு தங்கதுரை சொன்னது போல் சங்கி என்றால் சக தோழன் என்றும், குருமூர்த்திகளும், சோக்களும், பாண்டேக்களும், எச் ராஜாக்களும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லி அரசியல் மடைமாற்றம் செய்ய தொடங்கியதோ அன்றிலிருந்து நான் அந்த அறிவிப்பினை திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஆதலால் நான் ரொம்ப நிதானமாக என்னுடைய ஒவ்வொரு அடியும், கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் திட்டமிட்டு சரியாக நகர்த்தி, நான் எதையெல்லாம் கடந்த 13 ஆண்டுகளாக என் கட்சியில் செயற்குழுவில், பொதுக்குழுவில், தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என் கட்சிக்காரர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தவனோ அதை நிறைவேற்றியிருக்கிறேன். கட்சி தொடங்கி 10 ஆண்டு காலத்திற்குள் இந்த கட்சி தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்கும் என்று அறிவித்தேன். அது 9 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒலித்துவிட்டது. அடுத்து 2026இல் இங்கு அருமை தம்பி தங்கதுரை அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பேசுபொருளாக, பேசக்கூடிய பொருளாக இந்த கட்சி மாறும் என்று சொன்னேன். இங்கு தங்கங்களும் வைரங்களும் அணிவகுத்து நிற்க நிற்க கண்டிப்பாக தமிழ்நாடு இன்னைக்கு பேசுபொருளாக மாறும், மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு சில அறிவிப்புகளை வெளியிட்டேன். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று சென்னையில் அண்ணா அறிவாலயம், அதுபோன்று ராயப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகம், பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகம் போல் தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சிக்கு சென்னையில் ஒரு முறையான அலுவலகம், அதில் முறையாக அந்த கட்சி 24 மணி நேரம் இயங்குவதற்கான ஏற்பாடுகளோடு அது கட்டி முடிக்கப்பட்டு திறந்து பணி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். விரைவில் உங்கள் அனைவரையும் அழைத்து அதையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து ஒரு வெளியீடு சொன்னேன். நான் பிறந்த புலியூர் என்பதும் புலிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்புள்ள ஒரு கிராமம். எண்ணற்ற போராளிகள் அந்த புலியூர் முந்திரி காட்டில் என்னோடு தங்கினார்கள், பழகினார்கள். நான் பெண்ணகரம் இடைத்தேர்தலில் இங்கு இருந்தபோது கூட அங்கு சில முக்கியமான தளபதிமார்கள் வருகிறது தங்கி அங்கிருந்து பல நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டார்கள் கடல் வழியாக. அந்த இன்றைக்கு பலரை மாவீரர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கிய, அவர்கள் முந்திரிக்காட்டில் சுற்றி திரிந்த அந்த இடத்தில் ஒரு அரசியல் பயிலரங்கத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற இளைஞர்களை தமிழீழ விடுதலை போராட்டம் ஏன் அங்கு தொடங்கப்பட்டது, எதற்காக தமிழீழ தேசிய தலைவர் போராட்டத்தை கையில் எடுத்தார், அவரோடு சமகாலத்தில் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்த எண்ணற்ற ஈழ விடுதலை போராளி குழுக்கள் என்ன ஆனது, தமிழ் தேசியம் என்றால் அதன் தந்தையாக இங்கே விளங்கியவர்கள் நம்முடைய முன்னெத்தியர்கள் யார், தோழர் புலவர் கல்வி பெருமாள் என்றால் யார், பாவலவேறு பெருந்தித்தனார் என்றால் யார், தோழர் தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை பணியை நடத்திய வரலாறு, அதில் நீங்கள் இன்று பார்க்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுக்கும் தமிழ்நாடு விடுதலை பணிக்குமான தொடர்புகள் என்ன, தமிழ்நாடு விடுதலை படை தமிழ்நாட்டில் எத்தனை ஆயுத தாக்குதல்களை, ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது போன்ற எதிர்ப்பினூடாக திமுக திராவிட இயக்கங்கள் எப்படி அரசியல் அதிகாரத்துக்கு வந்தார்கள், மக்களை எப்படி அணிதிரட்டினார்கள்,
தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எவ்வாறு இந்த மண்ணில் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, பொருளாதார உரிமை, ஆற்றுநீர் உரிமை, மீன்பிடி உரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நியாயமான கட்டுப்படியான விலை கேட்டு போராடுகிற விவசாயிகளுக்கு கிடைக்க அல்லது தர மறுப்பது, இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளை குறித்து எம் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு முறையான பயிற்சிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பேராசிரியர் பெருமக்களை கொண்டு, அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்களை கொண்டு என்று அதுபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று ஒரு கலை பண்பாட்டுத் துறை உருவாக்கம் செய்யப்பட்டு அது மிக நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டு பயணிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆவல். இதையெல்லாம் என் கட்சியிலே நான் என் கட்சிக்காரர்களுக்கு வாக்குறுதியாக தந்திருந்தேன். இன்றைக்கு எம்எல்ஏ ஆயாச்சு. சென்னையில் தலைமை அலுவலகம் பணி நடந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி அரங்கம் வந்த உறவுகளுக்கு தெரியும். மிகச்சிறப்பாக முந்திரி காட்டில் கம்பீரமாக இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள், நாம் தமிழர்கள் நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மைக்கை கொடுத்தா கண்டிப்பாக பல மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றலை அவர்கள் சமூக வலைதளங்களில் ஊடாக தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படி அவர்கிட்ட கொடுத்தோம்னா பல மணி நேரம் ஆகும். ஆனா அவர்கள் எல்லாம், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எனக்கு தெரியும். அதே கட்சியிலிருந்து வந்த மாரிமுத்து, திருவொற்றியூர் மாரிமுத்து இன்றைக்கு ஒற்றை ஆளாய் எங்கள் கட்சியின் மூளை முடுக்கெல்லாம் சென்று எங்கள் கட்சியுடைய கொள்கைகளை வாய்ப்பு கிடைக்கின்ற நேரமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இங்கு பல தங்கங்கள், தேவேந்திரங்கள், வைரங்கள், நம்முடைய மகளிரணி, நல்ல தம்பிமார்கள் நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. நான் தான் ரொம்ப 2 ஆண்டு காலமா நான் ரொம்ப காலம் தாழ்த்தினேன். சரி வேண்டாம், தோழமை வந்து இப்ப கூட பத்திரிகையாளர் வளைச்சு கேட்கறான், எப்படியாச்சும் அவர் 4 வார்த்தை திட்டுவார், விமர்சனம் பண்ணுவாரு. அது நான் ரொம்ப கடந்து ரொம்ப நாகரிகமான ஒரு நேர்மையான உண்மையில அறம் சார்ந்த ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, நட்பு முறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மிக தெளிவாக என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்து நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள், தொலைக்காட்சிகள் என்னை நேர்காணலுக்காக வந்து காத்து கிடந்து சென்றார்கள். நான் பேச மறுத்துவிட்டேன். காரணம், எனக்கு பேச்சை காட்டிலும் செயல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் தமிழின தேசிய தலைவர் பிரபாகரன் எங்கும் மேடையில் பல மணி நேரம் பேசியதை நீங்கள் பார்த்திருக்க முடியாது, மாவீரர் உரையை தவிர்த்து. அந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிரை ஆகுதி ஆக்கிக் கொண்டு விதையாக விழுந்த அந்த வீர மறவர்களின் குடும்பங்களை கௌரவித்து பரிசளிப்பதை தவிர அவர் பேச்சில் ஆர்வம் காட்டியது இல்லை. மாவீரர் துயிலும் இல்லங்களில் இந்த மாவீரர்களுக்கான வீர வணக்கத்தினை செலுத்தி அவர் அந்த பாறை ஒளி ஒலிக்கின்ற வரையிலும் அவர் முகம் சாய்த்து இந்த வீர வணக்கம் செலுத்துகின்ற அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். அவர் தன் செயலின் மூலமாக இந்த உலகத்தை வன்னிக்காட்டின் பக்கம் திருப்பிய மகத்தான மாபெரும் தலைவன். அதில் 1% வன்னிக்காட்டு வரலாற்றை, சந்தனக்காட்டு வரலாற்றை முந்திரிக்காட்டு வரலாற்றோடு இணைப்பதற்கான ஒரு முயற்சியை சத்தமில்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதிகபட்சம் 2031 அந்த தலைவனுடைய தலைமை பண்பு, இந்த தலைவனுடைய ஒழுக்கம், இந்த தலைவனுடைய ஆளுமை, அந்த தலைவனுடைய அரவணைப்பு, அந்த தலைவனை நேசிப்பதற்காக அந்த தலைவனோடு ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொண்டு வாய்ப்பிருந்தால் ஒருவேளை உணவறிந்து விட்டு சிரித்த முகத்தோடு கையெழுத்து விட்டு கருமொழிகளாக அந்த மண்ணில் வீரகாவியம் படைத்திட்ட மாவீரர்களை உருவாக்கி அந்த மாவீரர் தலைவனுடைய அந்த தியாகத்தை, இந்த குடும்பம் செய்த தியாகத்தை, 50,000 போராளிகள் செய்த தியாகத்தை 1983 ஜூலை கலவரத்தில் ஒரு பள்ளியின் மாணவர் பருவத்தில் இருந்து அந்த வரலாறோடு பின்னி பிணைந்தவன். அங்கு நடந்த அத்தனை போர்களும் இங்கு ஒளிவீச்சாக எங்கள் கைகளுக்கு வந்து எங்கள் கிராமங்களிலே மக்களுக்கு கொண்டு போய், மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவன். அங்கு நடந்த அத்தனை சமர்களிலும் விடுதலை புலிகள் வீரம் தெரிந்த வெற்றி கொண்டாட்டங்களை பார்த்து கழித்தவன் என்ற அடிப்படையில் அதே போன்ற ஒரு விடுதலை போராட்டம் இந்த மண்ணில் நடந்தால் நாமும் அதில் பங்கேற்கலாம் என்ற ஆவலோடுதான் தமிழ்நாடு விடுதலை படையோடு சில காலம் பயணித்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு வெறும் உண்ணாவிரதமும் ஆர்ப்பாட்டத்தோடு முடிந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் தமிழரசன் அவர்கள் பாதையான ஆயுத போராட்டத்தின் ஊடாக சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இலங்கை தூதரக வெடிகுண்டு தகர்ப்பு சம்பவத்திலும் வழக்கை குறித்தோம். என்எல்சி மின்சாரத்தை எடுத்துக் கொள்கின்ற கர்நாடக அரசு காவிரி தர மறுக்கிறது என்று என்எல்சி மின்சார டவர் தகர்ப்பு என்று சிறிது காலம் என்னுடைய வாழ்வு ஆயுத போராளிகளோடு இரண்டர கலந்து இருந்தது. ஆனால் இப்படி சமகாலத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் தமிழக விடுதலை போராட்டம், தமிழ்நாடு விடுதலைப்படை போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய சமூக நீதி போராட்டம் என்று ஒரு முப்பரிமாண அரசியல் கருத்துக்களை, சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை உள்வாங்கி வளர்ந்தவன் என்கிற அடிப்படையிலும்
ஏற்கனவே ஏற்பட்ட கசப்பான அனுபவம். ஒரு சாதி மட்டும் இந்த நாட்டை ஆள முடியும் என்கிற நம்பிக்கைக்கு நேர் எதிராக அது சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ்ச்சாதிகளை அனைத்தும் ஒரு அணியில் திரட்டி, ஒரு கொடையில் திரட்டி, ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் லஞ்சம், லாவணியம், ஊழல், குடும்பம், ஆதிக்கம் இவற்றை ஒழித்து ஒரு மாறுபட்ட அரசியலை, கனிம கொள்ளை, வனக்கொள்ளை, இது போன்ற அநியாய அக்கிரம லாட்டரி போன்ற ஒழிப்புகளிலிருந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று விரும்பி பல கருத்துக்களை எடுத்து வைத்தனுடைய விளைவு நான் இருந்த கட்சியிலிருந்து விலக்கப் பெற்று இன்றைக்கு தனியாக சுதந்திரமாக ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவியிருக்கிறேன். இந்த கட்சியுடைய நிறுவனர் நான் 13 ஆண்டு காலம் நான் எடுத்து வைத்த போராட்டத்திற்கு, அறிவித்த போராட்டத்திற்கு முகம் கொடுத்து, தோள் கொடுத்து, துணை நின்று தங்கள் சொந்த உழைப்பில், சொந்த வேர்வையில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தெரிந்தவர்களால், அரசியல் உற்று நோக்கக்கூடியவர்களால், பத்திரிகை நண்பர்களால், ஊடக நண்பர்களால், அரசியல் விமர்சகர்களால், பல்வேறு அரசியல் கட்சியினரால் அறியப்பட்ட ஒரு கட்சியை இங்கே வந்து இணைந்திருக்கிற நூற்றுக்கணக்கான தம்பிமார்களுடைய மிகச்சிறந்த ஆளுமையின் ஊடாக தமிழ்நாடு முழுவதுக்கும் அறிந்தவனாக வேல்முருகனை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் புதிதாக வந்து இணைந்த, குறிப்பாக இணையத்தில் களமாடுகிற தம்பிமார்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கு அன்போடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சேலத்தில் எங்களுக்கு ஊடக பேரவை ஒரு யூடியூப் அப்படின்னா இங்க சபரி இங்க வீரப்பனார் மருமகன் வச்சிருக்கிற ஒரு சின்ன யூடியூப் தான். அதுலயும் அவர் நினைச்சாதான் நம்ம போடுவார், அப்பப்ப கொஞ்சம் தொட்டுப்பார். அதனால இப்ப தம்பி பிரபா, நம்முடைய தங்கம், சதீஷ், இன்னும் சில தம்பிமார்கள், புலிப்பார்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பக்கம் திரும்பி இருக்கு. மோகன்ராஜ் கூட என்கிட்ட அப்பப்ப சொல்லிட்டே இருக்காரு, நான் 2 3 ஊடகத்தை நடத்துறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி இப்ப அமீர், திருநாவுக்கரசு, இங்க நம்முடைய சுரேஷ், ஐயப்பா, என் கட்சியில எல்லாரும் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் தான். ஆனா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில பண்ற அரசியல் பண்ண தெரியல. நீங்க 10 100 ஆக்குறீங்க, 100 1000 ஆக்குறீங்க. ஆனா இங்க 1000 இருக்கு, 100 இருக்கு, அதை குறைந்தபட்சம் 20 கூட ஆக்க தெரியல. எங்க குமரவேல் தம்பி ஒருத்தர் வச்சிருக்காரு, தலைமை ஊடகப்பிரிவு. அவர் போட்டத, அவர் போட்ட மாவட்ட செயலாளர் ஊடகப்பிரிவு பொறுப்பாளரே ஷேர் பண்ண மாட்டான், லைக் பண்ண மாட்டான். ஏன்னா எல்லாம் கிராம சூழல்ல இருந்து வளர்ந்து வந்தவன். அவன் என்ன நினைக்கிறான், ஆமா இப்ப ஊடகத்துல ஒரு லைக் போடுறதால, ஒரு ஷேர் போடுறதால இப்ப அண்ணன் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட போறாரா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நீங்க அப்படி போட்டே அண்ணன் முதலமைச்சர் ஆக்கும்னு சொன்னீங்க. அதனால உண்மையிலே என்னுடைய ரத்தம் சீமான் வந்து உங்களெல்லாம் இழந்தது, உங்களை மிஸ் பண்றது, உங்களெல்லாம் விட்டது, உண்மையிலேயே அது வந்து அவருக்கு ஒரு பேர் இழப்பு தான். நான் மட்டும் நினைப்பேன், ஆரம்ப காலத்துல அவரோட பழகியவன், அவருக்கான சில பங்களிப்பு ஆற்றுவேன். ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் வந்த ஒருவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள், இத்தனை பெண்கள், ஆண் பெண் ஒரு அன்பை பெற்று இப்படி வளர்ந்து வர்றாரு. இது எந்த காரணம் நம்முடைய தோழமை, நட்பு சக்தி தான் சொல்லி என் கட்சியோட ஒவ்வொரு செயற்குழு, பொதுக்குழு கூட்டத்தில் நாங்க நாம் தமிழ் தம்பிகளோடு யாரும் சண்டை போடக்கூடாது, யாரும் முகநூல் பக்கத்துல பின்னோட்டம் எழுதக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் சீமான குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் அறிவுரை வழங்குவோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும். காரணம், என்றைக்காக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் நான் படைக்கணும் என்பதை மனசார நான் விரும்பினேன். ஆனா இப்ப நீங்க இங்க வருத்தப்பட்டு சொன்னது மாதிரி நம்முடைய இன்றைக்கு வெளியிருக்கிற என் அன்புக்குரிய நண்பர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் அறிவித்திருக்கிற 4 பக்க அறிக்கையை நீங்க ஒவ்வொரு படிச்சீங்க அப்படின்னாலே புரியும். ஏன் இப்படி மாறினாரு, யாரால மாறினாரு, எதற்கு இப்படி மாற்றப்பட்டார் என்பதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. உலகத்தின் பல முனைகளில் இருந்து உலக தமிழர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்ன உங்க ரத்தம் இப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்லாம் கேட்கறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நம்முடைய உறவை நாமே குறை கூறி விமர்சனம் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் கடந்து செல்கிறேன். ஆனால் சரி, அங்க என்ன அவர் என்ன பிழை செய்தார் என்பதை நீங்கள் புதிய வரவுகள் ஒரு ஜனநாயக ரீதியாக எங்களிடத்திலே பரிமாறி நேரம் எடுத்தால் எங்களோடு பேசி, அல்லது எங்கள் கட்சி சில நேரங்களிலே செயற்குழு, பொதுக்குழுவிலே தலைமைக்கான விமர்சனம், தலைமை எதை திருத்திக் கொள்ளணும், தலைமை எவ்வாறு நடந்து கொள்ளணும், தலைமைக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க அப்படின்றத நாங்க பாக்ஸ் வச்சு அதில் எழுதி போட சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க போடலாம். இந்த தனிப்பட்ட மடலா எழுதி என் கையில கொடுக்கலாம். அதை தலைமை திருத்திக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறது. இந்த பொறுப்பு வழங்குற விடயத்தில் மட்டும் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்திருக்கிறவர்களையும் இன்னும் வர இருக்கிறவர்களையும் அரவணைத்து, மோகன் ஒன்று சொன்னார், நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன்னா இப்ப தங்கமோ மற்றவர் கூட வர தோழர்களோ யார் வேண்டுமானாலும் எந்த பதவி வேண்டுமானாலும் எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஆட்சேபணம் இல்லை, நம்ம கட்சி வளர்ந்தா போதும் அப்படின்னு சொன்னார். இது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தொகுதி பொறுப்பாளர்களும், மாவட்ட செயலாளர், தலைவர்களாக இருந்தவர்களும், ஏனைய பொறுப்புகளை தாங்கி நின்றவர்களும் உணர்ந்து அவர் விட்டுக் கொடுப்பு வேணும். இந்த விட்டு கொடுத்து, தட்டி கொடுத்து, அரவணைத்து, நீங்க ஒரு பொறுப்பெடுத்துங்க, வந்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுங்க, நீங்க ஒரு துணை பொறுப்பெடுத்துங்க. அப்படி 2 கலந்து இந்த கட்சியை நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க அவர்கள் பேசியது போல் 2026 நாம் தீர்மானிக்க போகிறோம்.
2031 நான் சொல்லுகிறேன், இந்த சேலம் அரங்குக்குள் இருக்கிற இன்னைக்கு எல்லாரும் நம்ம கூப்பிடல, இன்னும் வராம இருக்கிற நம்ம கட்சியிலிருந்து இன்னைக்கு வந்திருக்கிறவங்க உட்பட நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டுடைய அரசு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறது. அது மாமன்ற உறுப்பினரா, நகரமன்ற உறுப்பினரா, பேரூராட்சி தலைவரா, நகரமன்ற தலைவரா, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரா, சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அது கட்சி பொதுக்குழு அனுமதித்தா நான் செய்ய தயாரா இருக்கிறேன். 6 முறை நான் தேர்தலில் சந்திச்சிருக்கிறேன். 3 முறை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரு சுமார் 45 ஆண்டு காலம் ஒரு அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றோடு 2 பின்னி நான் அரசியலுக்கு வந்த வாழ்வு எனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இளைஞர்களை தேர்வு செய்து லஞ்சம், லாவண்யம், ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டு, பாலியல் பிரச்சனை, அடுத்தவன் பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படாத நல்ல இளைஞர்களை, போதை, வாசு, குடிக்கு அடிமையாக இல்லாத அப்படிப்பட்ட இளைஞர்களை தயார் செய்து அவர்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரங்களை வழங்கி அவர்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய அனுமதித்து நம்ம அழகு பார்க்கணும் அப்படின்றது ஆசை. எனக்கே இப்ப நான் தமிழ்நாடு முழுக்க எங்க மாநில வகையில தேடிட்டு இருக்கிறேன். அடுத்த முறை நான் பண்ருட்டி தொகுதியில நான் நிற்கிறது பதில் இந்த கட்சிக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களை நான் என்னுடைய எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியவர்கள் கிடைச்சாங்க. அவங்க கூட நிறுத்தி நீ எம்எல்ஏ அனுப்பார். அவர் வந்து சேலத்துக்காரையா பண்ருட்டி நிற்கிறாரு, பண்ருட்டிக்காரையா சேலத்தில் நிற்கிறாரு, இதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. நமக்கு நாம தலைவரை நேசிக்கிறோம். அந்த தலைவரை படத்தை வச்சிருக்கோம் கட்சியில, பேனர்ல, வண்டியில, வாகனத்துல, பாக்கெட்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு குடிக்க அடிமையா இருக்கிறது, பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டுக்குள்ளாக்குறது, தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடுறது. அன்னைக்கு மாவீரர் நாள்ல வந்து ஒரு குரூப் வந்து உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடி இருக்காங்க. அதை எடுத்து ஒரு யூடியூப் சேனல் திண்டுக்கல்ல இருந்து அதை லைவா போட்டு எனக்கு அனுப்புறான். உங்க ஆளுங்க செஞ்சு அநியாயத்தை பாருங்க. இந்த தவறுகளாம் செஞ்சு என்னால மன்னிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும் மாவீரர் நாள் என்பது முடிவாக்க வேண்டும் என்பது நம்ம கட்சியினுடைய உயிர் நாடி இதயம் போன்ற 2 நிகழ்ச்சிகள் நம்ம நடத்தணும். இப்போ அதுக்கு வரும்போது ஒரு ஒழுங்கு வேணும், அதுக்கு வரும்போது ஒரு கட்டுப்பாடு வேணும், அதுக்கு வரும்போது ஒரு தலைமை பண்புகள் வேணும். அது அந்த அந்த மாதிரி தருணங்கள்ல கட்சிக்கு வந்துட்டாலே குடிக்கக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய பொதுவாக 2001 இருந்து என் வீட்டுக்கு யாரும் குடிச்சிட்டு வர நான் அனுமதிக்கிறதில்லை. என்னை பார்க்க யாரும் குடிச்சிட்டு வரமாட்டாங்க. தம்மு அடிச்சுட்டு அதை நாட்டுத்தோட என் அழைச்சி யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் இன்னி வரைக்கும் அந்த தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சு சரியா நடத்திட்டு வரேன். ஆனா புதுசா வந்த சில பேருக்கு வந்து அதை ரொம்ப அலட்சியமா நீங்க நினைக்கிறீங்க. தலைவர் மன்னிச்சுவாரு, அப்ப மன்னிப்பேன். 3 மாசம் பார்ப்பேன், 4 மாசம் பார்ப்பேன், 6 மாசம் பார்ப்பேன், 1 வருஷம் பார்ப்பேன். அப்புறம் உங்ககிட்ட மகன் பேச மாட்டேன். நான் மட்டும் என் வேலையை பார்ப்பேன். இப்போ நாளைக்கு எந்த நீங்க நல்லது கட்டி சிக்கல் வந்தா கூட உங்க போனை நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க கட்சிக்காக வந்துட்டீங்க, உழைச்சிருக்கீங்க. உங்களை இப்போ நான் மற்ற கட்சி மாதிரி உடனே அடிப்படை கொண்டு நீக்கிறதோ அல்லது எனக்கு இந்த பிசரு அப்புறம் வேற ஏதாவது வார்த்தை சொல்றது சாக்கடை அடிப்பாங்கன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்காக உழைச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க, என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு பண்ணிச்சிருக்கீங்க. உங்களை எனக்கு எதிர்க்க மனமே இல்லை. ஆனா நீங்க திரும்ப திரும்ப நான் சொல்ல பல கூட்டங்களில் பல இடங்கள்ல அட்வைஸ் பண்ண அதையெல்லாம் பொருட்படுத்ததே இல்லை. இந்த தப்பான காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறது, குடிச்சிட்டு வந்து நிற்கிறது, திரும்ப தப்பான காரியத்தில் ஈடுபட்டு போலீஸ் பிரச்சனைக்கு ஆகுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் எனக்கு செயல். செயல் ஒன்றும் பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் இருக்கக்கூடாது. அவன் தலைவன் இல்லை, தலைவனுக்கு அழகம் இல்லை, தலைமைக்கு அழகும் இல்லை. அப்ப நீங்க என்ன கோவப்படுத்தாம பழைய கட்சிக்காரங்க புது கட்சிக்காரங்க வந்து இணைந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு தலைவன் தவறு செஞ்சா அந்த தவறு தலைவனை சுட்டி காட்டணும். தலைவா இன்னைக்கு நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு மாற்றி பேசுறீங்க, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சுட்டி காட்டணும். எங்க ஐயாவுக்கு சுட்டி காட்டாத விளைவுதான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாபெரும் சரிவை நோக்கி இன்னைக்கு சென்றிருக்கு. என்ன சொன்னாரு? நானும் என் குடும்பமும் அரசியலுக்கு வரமாட்டோம், என் கால் மீறி படாதுன்னார். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவர் வந்தாரு, அவர் புள்ள வந்தாரு, இப்ப அவர் மருமம் வந்திருக்கு, ஏற்கனவே அவர் அக்கா பையன் தன்ராஜ் வந்தாரு, சம்பந்தி உலகரட்சை வந்தாரு, இன்னொரு சம்பந்தி ஏவாவல் மந்திரி ஆனாரு, இன்னைக்கு இன்னொரு சம்பந்தி ஏகே மூர்த்தி அவருடைய மகள் வழி மகளை கட்டினவர், அவர் ஒரு சம்பந்தி. இன்னைக்கு அந்த குடும்பமே ஒரு குடும்ப கட்சியா மாறி போயிருந்தனால இன்னைக்கு சொந்த சமூக மக்களும் புறக்கணிச்சு தமிழ்ச்சாதி மக்களும் புறந்தள்ளி ஒரு கட்சி ஒரு கட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சினா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு கட்சியா பேசு பொருளா மாறிச்சு. மிகப்பெரிய ஜாமான்கள்லாம் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி வந்தாங்க. ஆனா சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் கைவிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு நானும் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த மக்கள் தமிழையும் கைவிட்டுருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுதான் நான் வந்து உங்களை எல்லாரும் திருத்த முயற்சி பண்றேன், உங்களுக்கு அறிவுரை வழங்குறேன், உங்களை இப்படி நடந்துக்குன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்ப நீங்க திரும்ப அதே தப்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் தான் அது வந்து உங்களுக்கான ஒரு ஹேபிட், பழக்கமா அடிக்டா இருக்கலாம் இந்த குடிப்பழக்கம். தயவு செய்து அதை நீங்க விட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளை நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நல்லா திரும்ப அண்ணன் எப்ப பார்த்தாலும் இதே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்கு அடிமையா இருக்கணும். கண்டிப்பா அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். அதே மாதிரி புதிய வரவர்கள் உங்களுக்கு எந்த சங்கடங்கள் இருந்தாலும் நீங்க அந்தந்த ஒரு தொகுதிக்கான ஒரு டீம் லீடர் மாதிரி இருப்பீங்க. இப்ப அவர்கிட்ட தகவல் சொல்லலாம். இல்ல இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் யார் நாளைக்கு தேர்வு பண்ண போறோமோ தொகுதி பொறுப்பாளர் அவர்கிட்ட சொல்லலாம். அவர்கிட்ட சொல்லியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு பதில் கிடைக்கல அப்படின்னா கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைமை நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் கிடைக்கலாம். நீங்க நேரம் எனக்கே ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி பயணங்கள் வரும்போது காரணம்னா உங்களுடைய தனிப்பார்வைக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை அறையில வச்சு நான் மட்டும்தான் படிப்பேன். என் டிரைவரோ
என் பிஎஸ்ஓவோ என் பிஏஓ யாரும் படிக்க மாட்டாங்க. அதை படிச்சுட்டு நான் கீழ்ச்சி போட்டுருவேன். அது சம்பந்தப்பட்டவங்களை மனசுல நிறுத்திருப்பேன். எப்ப கால சந்தர்ப்ப சூழல் வருதோ அப்ப அவர்களை அழைத்து அவர்களிடம் கூறிய அதற்கான பதிலை கண்டிப்பாக நான் சொல்வேன். அதை குறித்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. எல்லாரும் அண்ணன் நம்பி போனோம், அவர்கிட்ட நம்ம என்ன மனசு நினைக்கிறோமோ சொல்ல முடியல, நம்முடைய வழிகளை வேதனைகள் அப்படின்னு. ஆனா இதை நான் எங்க செயற்குழு பொதுக்குழு சொன்ன உடனே எனக்கு வர்ற அப்ளிகேஷன் என்னன்னா நிறைய நிதி உதவி சம்பந்தப்பட்ட கடிதம் தான் வருது. கட்சி வளர்ச்சிக்கான ஆலோசனைகளோ இல்ல அவங்களுக்கு கட்சியால் ஏற்பட்ட பிரச்சனைகளோ வரதில்லை. அப்புறம் வேலை வாய்ப்பு, அது இன்னைக்கு நம்ம இப்பதான் போராடிட்டு இருக்கணும். இப்ப எல்லாரும் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடு, எனக்கு மத்திய அரசு வாங்கி கொடு, மாநில அரசு வேலை வாங்கி கொடுங்க, அது முடியாத காரியம். உண்மையை சொல்றேன். ஒரு எம்எல்ஏ என்பது மக்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு கவனஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து அரசின் கவனத்தை ஈர்த்து பேசி அதை ஒரு பேசு பொருளாக மாற்றி அதனூடாக ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு வழங்கப்பட்ட ஒரு பதவி. ஆனா அந்த ஒரு பதவி நம்ம கட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கு நம்ம ஒரு எம்எல்ஏ நம்ம ஆள் உள்ள கூட்டாரு பூரா வானத்தையும் இல்லா வளர்த்துருவார் நம்ம அண்ணன் அப்படின்றாங்க. நான் அப்படியேப்பட்ட அண்ணன் கிடையாது. வானத்தை இல்லா வளர்க்கிறவனும் அல்லது நெய்தல் படை அமைச்சு ஈழத்தை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கான அதிகாரம் என்ன, நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆனா கூட எனக்கு என்ன அதிகாரம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த ஒன்றிய அரசியல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சட்ட மாண்புகளுக்கு உட்பட்டு தான் நாம் இங்கு செயலாற்ற முடியும். அதனால பொய்யான வாக்குறுதிகளோ புனை கதைகளோ இட்டுக்கட்டி சொல்றதோ எங்க தலைவர் அப்படியே வானத்தே இல்ல. இங்க கூட மோகன்ராஜோ இல்ல பிரபாவோ யாராச்சும் தேவேந்திரனுக்கோ பிரபாவுக்கு தவறான தகவல் தங்கத்துக்கோ வைரத்துக்கோ சகோதரிக்கோ சொல்லிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நீங்க ஆவலை தூண்டி விடக்கூடாது. ஒரு மனிதனால என்ன முடியுமோ அதுதான் சொல்லணும். யாருக்கும் நம்ம தவறான வாக்குறுதி கொடுக்கூடாது. நீங்க வந்துருக்காங்க நாளைக்கே ஒன்னு எம்எல்ஏ ஆக்கிடுறேன் எங்க தலைவர் ஆக்கிடுவாரு அப்படின்னு ஆசையை வளர்த்து விட்டு 10 வருஷம் கழிச்சு அப்ப இப்பயே அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லாம நீங்க பல ஓட்டாண்டு தான் நிக்கிற பல கோடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கோடி நகை ஆடு கடை அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் நீங்க கட்சின்னு எழுந்துட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி வர உங்களுடைய பொருளாதார நிலைமை என்பது ஒண்ணுமே இல்லை. சுழியத்தில் இருக்கிறாங்க. தாலி, பெண்ணாக்கொடி, குழந்தைகளுடைய கொலுசு, மூக்குத்தி என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் அடகு வச்சு கொள்கை 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 தமிழ் தேசியத்திற்காக தன் உயிரை தவிர வெறும் உடம்போட தான் பல பேர் வாழ்ந்துட்டு வராங்க. இதெல்லாம் நான் அறிவேன், தெரியும் எனக்கு. அதே மாதிரி நீங்க நம்ம கட்சியும் அது சொல்றது ஆடம்பர செலவு வேண்டாம். இன்னைக்கு கூட பார்த்தா இந்த அமிர்தாஜி டீம் இந்த நீலமேகா ஏதோ அப்படி இப்படி சம்பாதிச்சிருங்க. அதை வந்து நியாயமான நேர்மையான வழியில செலவிடணும். நியாயமான நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். சும்மா அனாவசியமா பதாக வைக்கிறது, பெரிய பெரிய தட்டி வைக்கிறது. பார்த்தா இப்ப பிறந்த நாளே நம்ம கட்சியில கொண்டாடுறது இல்லை. 2007 இனப்படுகொலை சுபத்தமிழ்ச்செல்வன் இறந்த பிறகு நான் போட்டிருந்த தலைவர் எங்களுக்கு தந்த ஒரு சின்ன காய் அடங்கிய ஒரு தங்க செயின், ரெண்டு விரல இருந்த மோதிரம், தங்க ஆட்சி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கொண்டாட்டங்களே இல்லாம இருக்கிறேன். யாருக்கு பிறந்தாலும் நீ கூட ஒரு தம்பி வந்து கேக் ஊட்டி விடுங்கண்ணா, நான் கேக் ஊட்டி விடுற சூழ்நிலையான தம்பி நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஒரு மிகப்பெரிய 1.5 லட்சம் மக்கள் 50,000 போராளிகள் ஒரே நாள்ல 1.5 லட்சம் மக்கள் ஒரே போர்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளவு ஒரு இனத்தை பழி கொடுத்துட்டு ஒரு 70 வீட்டுல நிக்கிறோம். அப்படி நின்றுட்டு இருக்க அந்த வழியை சுமந்து நின்றுட்டு இருக்கிற எனக்கு எப்படி கொண்டாட்ட மனநிலை வரும்? நீங்க உடனே எங்க காலத்து மக்கள் உங்களுக்கே ஒரு பானையில எல்லாம் உடனே கேக் வெட்டணுன்றீங்க, கேக்க ஊட்டி விடுன்னு சொல்றீங்க, தாழ்வு போத்துறீங்க. அதெல்லாம் ஆடம்பரமே கூடாது. ஆனா அதிகபட்சம் நான் விரும்புறது என்ன, கொடி கட்டுங்க, அவ்வளவுதான். கட்டி வீண் செலவு. இப்ப இது அரங்கத்துல இப்ப பாருங்க போராளிகள் வச்சிருக்காங்க, தலைவர்கள் வச்சிருக்காங்க, ஓகே அதிகபட்ச செலவு. ஆனா இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற செலவுக்கு ஒரு 1 லட்சத்தை நீங்க தங்க கட்ட கொடுத்திருந்தா நாம் தமிழர் கட்சிக்காக உழைச்சி ஓடாத செய்து எத்தனையோ குடும்பங்கள் ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க. அந்த கட்சி முன்னணி நிர்வாகிகள் அதுல ஒரு 4 குழந்தைகளுக்கு 20,000 ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்கலாம். காசு என்ன எனக்கு கொடுங்க. இப்ப என் தொழில மழை வெள்ளம் வந்துச்சு, நம்ம கட்சிக்காரங்க கஷ்டப்படுறாங்க, பொதுமக்களுக்கு சேர்த்து ஒரு 10,000 பேருக்கு என்னால முடிஞ்சது ஒரு உதவி செஞ்சேன். நம்ம பிரபா கூட புறவெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாரு. அடுத்த முறை நம்ம ராஜ்குமார் ஐயப்பங்க எல்லாம் கேட்டிருக்கேன். அது ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. வெட்டி விளம்பரம் வெட்டி ஆடம்பரம் கூடவே கூடாது. அதே மாதிரி என்னை வரவேற்க வரும்போது எக்காரணத்தை கொண்டோ என்னை பார்க்கும்போது சால்வை போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, காலில் விடக்கூடாது, வெடி வெடிக்கக்கூடாது. பெரிய பெரிய 40 அடி 50 அடி பதாகி கட்டு விட்டு வைக்கவே கூடாது. அது எல்லாம் அதை வைக்கிறதுக்கு யாரும் நீங்க பெரிய செல்வந்தர் விட்ட பிள்ளைகள் கிடையாது, நிரந்தர வருமானம் உள்ளவர்கள் கிடையாது. ஏதோ அன்றாட உழைப்பு அன்றாட வருமானத்தை போட்டு தான் எல்லாம் ஷேர் பண்ணி அதை பண்றீங்க. அது வேண்டாம். அந்த காலத்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு கொடுங்க. ஒரு ஆசிரமத்துக்கு கொடுங்க, ஊனமுற்றோருக்கு கொடுங்க, ஒரு மனநல குண்டியவர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுங்க. இல்லை ஒரு பொங்கல் தீபாவளிக்கு தீபாவளி விட்டுருங்க, தமிழர் திருநாள் பொங்கலுக்கு அந்த ஆசிரமத்தில் ஒரு 10 பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, போர்வை எடுத்து கொடுங்க, உணவு கொடுங்க. பிரியாணியே பார்க்காத எத்தனையோ அது மாதிரி ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கு, அங்கே போய் ஒரு நல்ல சுவையான உணவு கொடுங்க. இதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் செய்யுங்க, எனக்கு அனுப்புறீங்க பார்க்குறேன். அப்படி செய்யுங்க. வீண் ஆடம்பரத்தை வீண் செலவை குறைக்கணும். அதே மாதிரி எக்காரணத்துக்கு வந்து விசில் அடிக்கிறது கூடாது. அது விசில் அடிச்சா குஞ்சுகள், அது விஜய் கட்சி அடிக்கும், நம்ம கட்சி அடிக்கூடாது. புரியுதா? இதுதான் நமக்கான ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்கெல்லாம் நீங்க கடைபிடிச்சு நான் சொல்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. ஒரு கிராமம் இருக்குன்னா 100 பேர் அதை வாழ்றாங்கன்னா அதுல ஒரு 25% ஒரு 25 பேர் உறுப்பினர் இருக்கு. 1000 பேர் இருக்காங்கன்னா அது கூட 250 பேர் அப்படி உறுப்பினராக்கி முறையா நேரடியாக போய் அவங்களை பார்த்து நம்ம கட்சி நடத்திய போராட்டங்களை சட்டமன்றத்தினுடைய உரைகளை எடுத்து சொல்லி இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்காக நாங்கள் நிற்கிறோம், லஞ்ச லாவணி ஊழல் இல்லை,
நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, எந்த பாலியல் குற்றச்சாட்டு இல்லை, எந்த காசு வாங்கின குற்றச்சாட்டு இல்லை, யாரையும் ஏமாத்தின குற்றச்சாட்டு இல்லை, யாரையும் மோசடி பண்ண குற்றச்சாட்டு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் ஆவணியத்துக்கு ஆள்படல. அவர் பீடி சிகரெட்டு தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஒரு நேர்மையான மாற்று அரசியல் இந்த மண்ணில் சமகாலத்தில் பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு. அவருக்காக நாங்களாம் வந்திருக்கிறோம். நீங்க ஒரு உறுப்பினர் சேருங்க, ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேளுங்க. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் நான் வேண்டுவது என்னன்னா, நான் சினிமாக்காரன் அல்ல, இல்ல நான் பெரிய தொழிலதிபர் அல்ல. திருத்தந்தி தினமலர் எல்லா டிவி யூடியூப்ல விளம்பரம் கொடுத்து என்னை பிரதிபலிச்சது. என்னை கொண்டு போய் நான் யார், நான் இந்த 40 ஆண்டு காலம் அல்லது ஒரு 30 ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் தேர்தல் அரசியல் ஒரு 30 ஆண்டு காலத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த மக்களுக்கு. இப்ப நான் ஏற்கனவே 10 ஆண்டு சொன்னேன்ல, இந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட் நான் கொண்டு வந்தது, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்ட் நான் கொண்டு வந்தது, மழைநீர் சேகரிப்பு என்கிற திட்டம் நான் கொண்டு வந்தது, லாட்டரி ஒழிப்பு, பல குடும்பங்களின் தாலி இருக்கிற லாட்டரி ஒழிப்பு சட்டம் என்னுடைய முயற்சியில் கொண்டு வரப்பட்டது. இப்போது பாலியல் ரீதியாக தவறு செய்ய மீண்டும் மீண்டும் பாலியல் தவறு செய்வதற்கு தூக்கு தண்டனை என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு என்னுடைய ஆலோசனை, என்னுடைய கருத்துக்கள், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சாதித்திருக்கிறது. இதையெல்லாம் கொண்டு போய் நீங்க துண்டறிக்கை ஊடாக யூடியூப் ஊடாக மக்கள்கிட்ட சொல்லி வேல்முருகன் மீது குறை இருக்கா சொல்லுங்க, பகிரங்கமா கேளுங்க. என்னையும் அறியாம என் பேரை சொல்லி எங்கேயும் தப்பு கிப்பு நடந்திருக்குன்னா யாராச்சும் 2 பேரும் கமெண்ட் செக்ஷன் ஆமாமா வேல்முருகன் பேரை சொல்லி டிரான்ஸ்போர்ட்ல டிரைவர் கணக்கு வாங்கி தரணும் 5 லட்சம் வாங்கி தரணும் எனக்கு காசு திரும்ப வரணும்னு ஒரு பதிவு வந்துச்சுன்னா டக்குன்னு அவனை கூட்ட அவனை கேளுங்க, தம்பி யாருக்கு கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன், இப்ப ரேஷன் கார்டில் அப்பாயின்மெண்ட் போறாங்க வசூல் நடந்துட்டு இருக்கு, அது மாதிரி யாராவது கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, திருப்பி உங்களுக்கு வரலையா, அவர் 2 முறை எம்எல்ஏ இருந்தாரு இப்ப இருந்தாரு, அது மாதிரி சீட்டிங் பண்ணிட்டாரா, இல்ல அரசு புறம்போக்கு நிலத்தை வளர்த்து தரேன் ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி கைக்கு வாங்கி தரேன். ஆனா எனக்கு பொருளாதார கைப்பற்றணும் எப்படின்னா, பெரும் பணக்காரன் இடத்திலிருந்து தமிழரசம் பாணியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர்களிடமிருந்து பொருளாதாரத்தை நாம் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக அப்பாவி பொதுமக்களிடம் வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தரேன் அப்படின்னு பொருளாதாரத்தை நாம ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. இருப்பவரிடமிருந்து எடுத்து இல்லாத ஏழை மக்களுக்கு பங்கிட்டு சமமாக வழங்க வேண்டும். அதான் நம்ம கொள்கை. எப்படி நம்ம சுத்தால் கருத்து சொல்ற மாதிரி 3 வரிகளை, நஞ்சில்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கருத்தோடு நம்ம கட்சி போராடுது. நம்ம கட்சி அதற்காகத்தான் தொடங்கி இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம பொய்யின் பொருட்டு ஏமாற்றலாம் செய்யவே கூடாது. அதனால இதெல்லாம் நீங்க இந்த நேரத்துல சேர வரும்போதே நான் முதல் கட்டமா உங்களுக்கு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், எந்த கருத்தோடு பயணிக்கிறேன், எந்த சிந்தனையோடு இயங்குறேன் என்பதை புரிந்து கொண்டு இதில் உடன்பாடு ஆனால், இப்பயும் சொல்றேன், இதில் உடன்பாடு ஆனால் தங்கம் கூப்பிட்டாருன்றதுக்காக நீங்க வரக்கூடாது. நான் சொல்ற இந்த கருத்துக்கள் உடன்பாடாகி என்னுடைய சட்டமன்ற பேச்சுக்கள், நான் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் வேல்முருகன் டி அப்படின்னு பேஜ் இருக்கு, அதுல போய் நீங்க லைக் பண்ணி வாய்ப்பு இருந்தா ஒவ்வொரு ஆண்டும் போய் அப்படி கமெண்ட் பண்ணி பாருங்க. நான் நடத்தின போராட்டங்கள், என்னுடைய அறிக்கைகள், இதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு ஒரு பிடித்தம் ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கே உறுப்பினராகி தொடர்ந்து நீங்கள் என்னுடைய கருத்தை வலுப்படுத்தி இந்த உண்மையிலேயே தமிழ் சமூகத்திற்கு நீங்க விவசாயிகள் படுகிற துயரங்கள், தொழிலாளர் படுகின்ற துயரங்கள், மாணவர் படுகின்ற துயரங்கள், இன்றைக்கு காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கல்கள், மீனவர் பிரச்சனை, இன்றைக்கு தொழிலாளர், உங்களுக்கு தெரியுமா தொழிலாளர் சட்டம் 18 மணி நேரம் 20 மணி நேரம் திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஒற்றையாளான் என்று சட்டமன்றத்தில் எதிர்த்து போராடி அந்த சட்டத்தை ரத்து செய்வதில் முழு முதல் பங்காற்றியவர் நான். இதை முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சியும் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டாங்க. வேல்முருகன் மட்டும் இல்லைன்னா அந்த சட்டம் வந்துருக்க முடியும். அப்ப இப்படி எத்தனையோ செஞ்சிருக்கிறேன். அதை செஞ்சதை சொல்லி மக்களை அணிதிரட்டுங்கள். செய்யவே இல்லாம வாயாலேயே சொல்லி என்னால மக்கள் கூட்டத்தை ஈர்க்க முடியாது. செஞ்சதையே மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்களை தன் பக்கம் ஈர்க்கின்ற அந்த அரசியலை வருகிறது இணைந்த அத்தனை உறவுகளும், ஏற்கனவே என்னோடு பயணிக்கிற உறவுகளும் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு வருகிற அனைத்து உறவுகளையும் இந்த இப்ப 9 தொகுதி தானே போனேன் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 11ல 2க்கு நம்ம தொகுதி பொறுப்பாளர் போனது. அது போட்டா சரி வரல. இந்த 11க்கும் இப்ப வந்து இணைந்த தம்பிகளையும் ஏற்கனவே 20 சேர்ந்து கட்சி தலைமைக்குழு கூடி தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர் என்கிற அளவிலும், அதே போன்ற நகரம், பேரூராட்சி, ஒன்றியங்களுக்கான பதவிகளும் பிற்காலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு முன்பாகவும் உட்கட்சிக்கான மாவட்ட தலைவர் செயலாளர் தேர்தல்களாக நடைபெறும். அதில் 24 மணி நேரமும் முழு நேரமாக கட்சி பணி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை இனம் கண்டு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று கட்சி பணிகளை ஆற்றுவதற்கான பணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும். இதுபோன்று பல திட்டங்கள் இருக்கிறது. நமக்கான பயிற்சியாளர்கள், தலைமை அலுவலர்கள் எல்லாம் முறையாக அமைக்கப்பட்ட பிறகு உங்களை தினந்தோறும் சந்தித்து இந்த கட்சி வளர்ச்சிக்கான திட்டமிடல்களை நாம் செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதற்கு தடைக்கற்களாக இல்லாமல் படிக்கற்களாக நீங்கள் அனைவருமே பணியாற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்து இந்த அத்தனை புதிய வரவுகளையும் அன்புகரம் நீட்டி அரவணைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து ஏற்றுக்கொண்டு அது மாதிரி என்னை சந்தித்து அந்த உறவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வருகிறது. இவ்வளவு நேரம் 3:30 மணிக்கு வந்து நாங்க மணி நாச்சு 8 ஆக போகுது. அப்ப எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் முடிக்கும் போது ஆக போகுது. 5 மணி நேரம் 2 சினிமா பாக்குற நேரம்
இந்த காலத்து இளைஞர்கள்லாம் சினிமா கொட்டால தான் 2.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பான், மற்ற நேரத்தில் உட்காந்துருக்க மாட்டான் என்கிற அந்த அரசியலெல்லாம் அடித்து நொறுக்கி 5 மணி நேரம் ஒரே இடத்தில் அமைதி காத்து அமைதியாக அமர்ந்திருந்ததுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அது வருங்காலங்களிலும் நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு இணைப்பு விழாவில் வந்து இணைந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று இணைத்துக் கொண்டு என் பழைய என் கட்சியை தூக்கி நிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஒரு பேசுபொருளாக கொண்டு வந்து நிறுத்தி அதை குறைத்திட்டு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.